நேரில் பார்க்க ரொம்ப பயந்தேன். நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு பார்க்குறேன் அப்படின்னு. பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? ஃபுல் கேரக்டர் தெரிஞ்சிட்டனால அது பாதரே பண்ணல. அது எஃபெக்டே தெரில. ஸோ இதுதான் அதனால matter. அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? பாப்பா 2 மாதம் வயிற்றில் இருந்தேன். ஓ, அப்போவே நீங்கள் கன்சீவ்? ஆமாம், 2 மாதம் இருந்தேன். மக பேசுறது ஒரு சைடு இருந்தாலும் மருமவன் அதுக்கு மேலே பேசுவாங்க. என்ன சொல்லுவார்? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ இப்படி இருக்காங்கிறதுக்காகவே உன்னையெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தலையெழுத்தா, உனக்கெல்லாம் சோறு பண்ணணும்னு எனக்கு கருமா ஆண்டை எழுதியிருக்கான் பாரு, அப்படி இப்படின்னே கேவலமாக வச்சுட்டே தான் இருப்பாங்க. சரிம்மா, அதெல்லாம் நடந்து போச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த இப்போ இங்கே பாருங்க, குழந்தைய இவங்க இப்போ இவங்க 2 பேர் இதுவானதுலேருந்து குழந்தைய பார்க்கறது முதலேருந்து இவங்க பிரசவத்துலேருந்து எல்லாமே நான் தாங்க பார்க்க. நீங்க குழந்தைய எடுத்து கூட கொடுக்க மாட்டீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல்ல? இருக்கிற ஏரியாவில் வந்து கேட்டு பார்த்துட்டு எனக்கு பேசுங்க. இல்ல, நீங்க ஒரு தாயா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்மா. நான் அவள்கிட்ட அதான் சொன்னேன், நம்ப முடியாத மாதிரி தான். ஏன் உங்க பொண்ணு அப்படி ஃபீல் பண்றா? இப்போ இவங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து இவங்க பிரசவத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு செலவு மாசம் எனக்கு பேச தெரியலங்க. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த பொண்ணோட மனநிலை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களை மாதிரி அவ இல்லை, அதனால அவளுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். அப்ப அவ வந்து தப்பா பேசினாலும் நீங்க அதை பெருசு பண்ணக்கூடாது. மூஞ்சில முழிச்சா விளங்கலன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க திட்டிட்டு நான் அந்த வீட்லயே தான் நான் இருக்கிறேன் கேக்குறாங்க. அதாவது மகன் வீட்டுல நான் இல்லைங்க. இவங்களை கல்யாணம் பண்ணதுலேருந்து இவங்க கல்யாணம் என் கூட தான் இவங்க இருந்தாங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்து இவங்க தனியா வேற ஏன் அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணல? நான் வந்து சென்னை தாங்க, நான் பிறந்து வந்தா அதுதான். நாங்கள் கோயம்புத்தூருக்கு நான் 20 வருஷம் ஆகுது நான் போய். என் ஊரே இந்த ஊரே எனக்கு தெரியல. என்னை வெளியே அனுப்ப மாட்டார் எங்கள் வீட்டுக்காரு. எதுவுமே உலகம் தெரியாது. அவரை வேணாலும் கேட்டுப்பார். அவர் குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு அவர் குடிப்பார். வெளியே வீட்டு வேலைக்கு கூட என்னை அனுப்ப மாட்டார். நானாக தான் வந்து இங்கே சொந்தக்காரங்க யாரும் இல்லை. நான் வீட்டு வேலை செஞ்சு ஒரு குழந்தைக்கே உடம்பு தெரியலாம் போயிடுச்சு. அந்த வீட்டு வேலை செய்கிறவர்கள 100 ரூபாய் கேட்டுக்கூட பிள்ளைங்களை காப்பாற்றலாம். வீட்டு வேலைக்கு போகக்கூடாது. உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அவளை பார்க்கறது? ஐயோ, இவங்க வந்து எனக்கு பேச தெரியலங்க. எனக்கு மாசமா இருக்கையில கூட. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, கல்யாணம் பண்ணால அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, என்ன பிரச்சனையாச்சு உங்களுக்கு அவளுக்கும்? இந்த பையன் வந்து முத எங்கள் வீட்டுக்கு வந்ததுங்க. வந்த உடனே நான் என்ன தம்பி கேட்டேன், தம்பி உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமான்னு சொல்லி கேட்டாப்புல. உங்கள் அம்மா சம்மதம், என் பிள்ளை இப்படி இருக்கிறா, உங்கள் அம்மா சம்மதம் இருந்தால் என் பிள்ளைய இது பண்ணலாம்ப்பா, கட்டிக்கலாம்ப்பா. இல்லை அவங்க சம்மதம்லாம் இதுவாகிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம்னா அவங்க அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலான்னு. அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, பையனாட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். பையன்கிட்ட இவங்க பேசணும்போது அவன் சரி அவனும் சின்ன பையங்க, ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. அந்த பையன் என்ன சொல்றான்னா, அந்த பையன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்தது கல்யாணம் பண்ணறதுக்கு. அந்த 2 வருஷமே நீங்க உங்க பொண்ணை பார்க்கவே இல்லையா? நான் பார்க்காம யாருங்க அவளை பிள்ளைய பேசல, யாருங்க ஒரு முழை பூ கூட வாங்கி கொடுக்கல சொல்றா. ஏங்க நான் பூ வைக்கிறதுக்கே அவளை கேள்வி கேட்டவங்க வேண்டாங்க, எனக்கு சொல்ல முடியலங்க. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? அந்த பையன் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு எதிரிக்கே புள்ள எனக்கு பெத்த அசிங்கமா திட்டுவாங்க. என்னை கேட்டா இப்போ ஒரு பிரச்சனைக்கு 10 பேர்கிட்ட போட முரளி. இதெல்லாம் கேட்டது அவங்க அம்மா கேட்க சொல்லுங்க. இவளோட கேரக்டர் அசிங்கமா பேசுறது. என்ன பண்றாங்கன்னா இல்ல, ஒரு நிமிஷம், ஏன் உங்க பொண்ணுக்கு ரொம்ப பேசுவாங்க தெரியலங்க. இது அதாவது முதல்ல கிடையாதுங்க. எப்போ என்னைக்கு தீ விபத்து ஆச்சோ ரொம்ப பழித்திக்கிறாங்க. சரி, இப்ப நான் சொல்றேன், ரொம்ப நீங்களே பாயிண்ட் சொல்றீங்க. அந்த தீ விபத்து ஆச்சுல்ல, நான் வேலை பார்க்குற வீட்டுல கேட்டேன். இருங்க, அன்னைக்கு அவளுக்கு ஃபீல் ஆயிருக்கும் உங்களாலதான் அது ஆச்சுன்னு. அவ மனசுக்குள்ள உங்க மேல ஒரு கோவம் இருக்கு. அந்த கோவத்தை தான் அவ இப்படி கொட்டுறா. நீங்க என்ன பண்ணணும், புள்ள மனசுல இதுதான்னு நீங்க அடக்கி வாசிக்கணும். அவ ஒரு வார்த்தை பேசினா நீங்க 2 வார்த்தை. அது கூட நீங்க ஒரு நிமிஷம் நான் என்னோட சத்தம் வெளியே வராம. அம்மா நான் உங்களை தப்பா சொல்லல, என்னோட சத்தம் வெளியவே வராது. அவளும் அதுதான் சொன்னா. நீங்க உங்களுக்கு திட்டுறது பழக்கம் இருக்கலாம், வார்த்தை விடுறது பழக்கம் இருக்கலாம், ஆனா நீங்க தப்பானவங்கன்னா உங்களுக்கு பொண்ணு மேல பாசம் இருக்காது ஒன்னு நான் சொல்லல. ஆனா நீங்க சொல்றது வார்த்தைகள், அவ ஆல்ரெடி மன அழுத்தத்துல இருக்கும் போது நீங்க சொல்றது வார்த்தைகள் வந்து அது இன்னும் அவளை நோவடிக்கும். எனக்கு பொழுது அன்னைக்கு இவங்களாண்ட எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு இவ என்னை கழுவி ஊத்துவா. என்ன நைட் ஆனா அவர் தொந்தரவு எனக்கு. நான் நைட் ஆனா அந்த ஆள் குடிச்சுட்டு வந்து பொண்டாட்டி சாப்பிட்டியான்னு கூட அவர் கேட்க மாட்டாரு. ஆனால் பிள்ளைங்க நம்பி விட்டு போறாரு. இவங்க பாடு பாருனேன் நான். ஏம்மா ஒருவேளை சாப்பாடு நீ சாப்பிடுமா, எனக்கு சொல்லியிருக்காங்களா கேளுக்கு.
அவருக்கும் ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கும் உலகம் தெரியாது. அவர் ஆனா இது மட்டும் ஏழு தெரியும். அடிக்கு ஓடி மட்டும் தெரியாது ஆனா பிள்ளையா சினிமா பேச ஒண்ணும் தெரியாது. தெரியும். பொண்டாட்டி திட்டினா கூட கம்முனு இருப்பாரு. ஈரமா ஒரு நிமிஷம். என்னங்க பிரச்சனை உங்க மகளுக்கும் உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை? காலைல நான் 5 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போயிருவேங்க. ஆ. திருப்பி 7, 7:30க்கு தான் நான் வருவேன். வரும்போது ஃபுல்லா ஃபிட்டா வருவீங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. சிரிக்கிறீங்க அவர் விஷயத்துல கரெக்டா இருந்துக்குவாரு அவரு. தனியோட. சிரிக்கிறீங்க புள்ள இப்படி உட்கார்ந்துருக்கா சிரிக்கிறீங்க. அவ்வளவுதான் மேம். இருங்க இருங்க சிரிக்கிறீங்க. இல்லைங்க. நீங்க ஒருத்தரால தாங்க எங்களுக்கு இந்த நிலைமை. பொண்ணு இப்படி இருக்கானா அதோட மன அழுத்தம் அந்த அம்மாக்கும் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போய் தண்ணி அடிச்சிடுறீங்க. நீங்க சொல்லி பார்த்தது இல்லையா? 2 பேரையும் உட்கார வச்சு பேசினது இல்லையா? பேசியிருக்குங்க. நம்ம சொல்றது இவ்வளவு ஏற்றுக்க மாட்டாப்படி, அவங்களே ஏற்றுக்க மாட்டாப்படி. நான் பேசுறது தான் பெருசு, அவங்களும் அப்படித்தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நியாயம், இவங்க அதோட அது. அவர் எதுலயுமே நீங்க குடிச்சிட்டு வந்து பொண்ணை அப்பா, திட்டுவீங்களா? நியாயமா சொல்லுங்கப்பா, யார் சைடு தப்புன்னு மனசை தொட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. தப்பு 2 அம்மா சைடுமே தப்பா இருக்கு. ஒரு வார்த்தை பேசாம இது வரைக்கும் நான் ரொம்ப பேசிட்டு பேசுவாங்க. ஒரு நான் வார்த்தை சொல்றேன் சொல்லுங்கப்பா. தப்பு 2 பேர் பக்கமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இவ ஒன்று பேசுனா அவ 9 பேசுவா, அவ 9 பேசுனா இவ 1 பேசுவா. 10 வார்த்தை பேசுவா. அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேளுங்க. அந்த ஒரு வார்த்தை புள்ளைய கிட்ட பார்த்து, அந்த வார்த்தை கேட்டுதான் நான் இந்த நிலைமையில அதை இருக்கேன். இன்னைக்கு கேட்டா புருஷன் குடும்பம்ல அப்படிலாம் இருக்கேன். பேசுவேன். உங்களுக்கு என்ன? வெளிய போய் நின்னு கத்துறாங்க. அதை எனக்கு கேட்டா நீ பாருங்க, அப்பா ஒரு இருக்கிறதா வார்த்தை. நான் பொறுத்துட்டு நான் இப்போ போய்க்கிறேன். பழையபடி மாசமா இருக்க ஒரு புள்ள இந்த மாதிரி இருக்கிற ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்திருக்குது. இதுக்கே போராட்டம். நான் இப்ப மாசமா பழையபடி மாசமாக்குறா, ஒரு வார்த்தை பெத்த தாய்க்கிட்ட சொல்லலை. நான் என்னத்தம்மா சொல்றேன், இப்போ பழையபடி இருக்கிறா. நான் ஒரு புள்ளிக்க பாடுபட்டேன். செய்யறது ஒரு சைடுனா இவங்க பேச தாளிக்கிறதுக்கு ஒரு சண்டை, ஒரே ரூமு. அப்போ எப்படி தாம்மா சாப்பிட முடியும்? ரொம்ப படுத்துவாங்க. கடையில் இவங்க வந்து இவர் 10 ரூபாய் சம்பாதிப்பார். இந்த 10 ரூபாய்னா கூட நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் சாப்பிடுவோம், செஞ்சு தான் சாப்பிடுவோம். இவங்க கடையில் வாங்கிட்டு வந்து தின்னுவாங்க. சரி ஒரு நிமிஷம். இப்போ உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா உங்களுக்குள்ள? அது பண்ணியாச்சுங்க, யாரும் கேட்கறது மாதிரி இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும், அவங்க தனியாக இருந்துக்கிட்டு நாங்கள் தனியாக இருந்துக்கிட்டோம். அது எந்த தகுதியில சொல்றீங்க? இல்ல, பெத்தவங்க மருமக எந்த தகுதியில மோசம், மருமக சொல்றாங்க? மோசம்னு அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு அந்த அம்மா மாமியார் கிட்ட வந்து அப்பாட்ட கேளுங்க. பொம்பளையா மருமக எப்படின்னு கேளுங்க. மருமையனை பற்றி யார் எந்த குறை மானங்கட்ட சொல்றா? கேளுங்க. அவன் கெட்ட வார்த்தை பேசுறானா? இங்க பாரு, இதெல்லாம் பேசலாமா கெட்ட வார்த்தை நீங்க? பேசுறானா? நீங்க அந்த ஏரியால வந்து கேட்டு நீங்க 2 பேரும் பேசுறது பொறுக்க முடியாம தான் ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு பேசுறீங்க. சொல்லுவாங்க. அதுதாங்க எனக்கு பேச தெரியாது. நான் சொல்றது கொஞ்சம் பேச தெரியாது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் கெட்டு போகும். நீங்க கெட்ட வார்த்தையில பேசுறதுனால தான் அதை பார்த்து அவளும் கெட்ட வார்த்தை பேசுறா. ஐயோ, நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்க. எத்த அடுப்புல நான் பேச மாட்டேங்க. நானு எடுத்து கொஞ்சம் நான் கழிச்சு பேச பேசுவீங்களா? மாட்டேங்க. நானு கொஞ்சம் இப்ப கூட கழிச்சு இப்ப கூட கொண்டு வந்து ரூம்ல குட்டிக்கலங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு 10 ரூபாய் காசு இவர் கையில கொடுத்தனா அவர் தண்ணி எடுத்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டு நான் வச்சது பஸ்ல ட்ரெயின்ல வரும்போது கூட அந்த காசு எங்கன்னா விழுந்துற போது மருந்து கையில கொடுத்துருக்குறேன். அந்த காசு 2 பேருமே வெளியே போனாங்க ஏதோ வாங்குறதுக்கு. அப்போவும் நான் சொன்னேன், நான் செல்வாப்பா தண்ணி அடிக்கக்கூடாது, எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்லையில் என்ன பண்ணியிருக்கப்ப காசு அந்த தம்பிக்கிட்ட தான் இருக்குது. நான் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கப்ப நான் ஒரு வாரத்தில் என்ன தம்பி சொன்னேங்க, ஏமா இங்க பாருங்க அம்மா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்கிட்ட வாங்கிட்டேன். நான் கேட்கறேன், எனக்கு பேச தெரியாது, சொல்லுங்க தெரியல. உங்க பொண்டாட்டி சொல்றது கேட்டீங்களா? நான் போய் வாங்கி கொடுத்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோமா. நான் இந்த வார்த்தையை கேட்டேன்னு அவ்வளவுதான். நீ பெருசா புருஷன் கேட்க பெருசா நீ கிழிச்சிட்டேன். ஒரு நிமிஷம். அந்த புள்ள வாங்கி கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருங்க? காசு 100 ரூபாய் வாங்கி கொடுத்த நான் சொல்லமா? தம்பி வாங்கி கொடுத்த நான் சொல்ல, காசு தம்பி கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சிருப்பாரு அவரு. அதுக்கு எதுக்கு அந்த பையனை சொன்னீங்க? நான் தம்பி நான் என் புள்ள கிட்ட எங்க பாப்பா கிட்ட இவ்வளவு தான் நான் பேசுறேன். என்ன பேசுனீங்க? இந்த வார்த்தை இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாமா கேட்டீங்க? வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்கறேன். என்ன பேசுறீங்க? நான் யோசிக்கிறேன். நான் வந்து என்ன எனக்கு அந்த நேரத்துக்கு என்ன பேசுறேன்னு அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. அதுதான் உங்க பிரச்சனை. நான் சொன்னேன் இப்ப சொல்றீங்க இப்படி அப்படி. நான் என்ன சொல்லிருப்பேங்க, உன் புருஷன் நம்பி தான் அனுப்பிச்சேன், வாங்கி கொடுத்துலாம். அப்படி கேட்கலங்க. எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் எப்படி தண்ணி அடிச்சீங்க நேத்து? நான் தாங்க போய் வாங்கி எங்க இருந்து காசு? நான் வச்சிருந்தேன் 100 ரூபாய். பாத்தீங்களா? குழந்தைய தூக்கிட்டு இருங்க அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. காசு நான் தான் வச்சு நான் தான் வாங்கி சாப்பிட்டேன். நான் நீ தான் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்புறம் தம்பி கொடுத்தது நான் சொல்லலையே. அப்புறம் என்ன கேட்டீங்க? மாத்தி பேசி அப்புறம் என்ன கேட்டீங்க? அந்த பொண்ணு என்ன கேட்டீங்க? உன் புருஷன் கூட்டு போய் காசு அங்கிருந்து தானே வாங்கி கொடுத்துருப்பாப்பலன்னு சொல்லிட்டு தான் நான் பேசுறேன். அதான் சொல்றேன் தப்புன்னு. இதுதான் உங்க பிரச்சனை.
அப்படியே கேவலமா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேக்குறாங்க. இவன் அப்படி இதுதான் உங்க கேட்டுட்டு நான் பிரச்சனை. வாழணுமான்னு கேக்குறான். புரிஞ்சுக்கங்கம்மா. ஆனா இவங்க வந்து ஏதாவது இத பாருங்க, பேசுறாங்க. ஒண்ணும் கிடையாது. நீங்க நாங்க வந்து தனியா போயிடுறோங்க. நாங்க இத தனியா பாருங்க, அப்படி எல்லாம் போக முடியாதுங்க. இல்லங்க, நான் நீங்க தனியா கொஞ்சம் திருந்ததான் வேணும். அப்பதான் இது அவங்க நல்லா இருக்க இருக்கும். முடியாதுங்க. என்ன அவங்க யாரு வீட்டுல ஒண்ணா பாப்பா? நாங்க இருக்க முடியாதுங்க. எங்க வீட்ல இருக்க சொல்லல. இங்க பாருங்க, அவங்க வீட்டுல நான் மருமக வீட்டுல ஒண்ணா இருக்க முடியாது. ஏன்னா என் பையனை என்ன ஒரு காட்டு பிரச்சனையும் இருக்காது. என்ன என் சரி, அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்க அண்ணன் நிலைமை என்னது? அவரு தனியா கல்யாணம் பண்ணிட்டு அவரு கண்டுக்கிறது இல்ல, கண்டுக்கிறது இல்ல. உங்க அப்பா அம்மா கண்டுக்கிறது இல்லைன்னா சொல்லுவேன், ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஃபேமிலியில பிரச்சனை போய் ஒரு கூப்பிட்டாலும் சின்ன ஏதாச்சும் ஹெல்ப்னா பண்ணுவோம். அப்படி அந்த லிமிட் நம்ம அவருக்கு கிட்ட ஓகே. அப்படியே ஆனா இந்த சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிரச்சனைக்கு போயிட்டு இழுத்து நீ எதுக்கு அங்க விட்டோம்னா போற? நீ ரெண்டு போறனால தானே பக்கமும் ஒரு எதுக்கு கேப் செய்யற? தான் வரும். சரி, அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மாவோட ஸ்டாண்ட் என்னது? அவங்க பத்தி பிரச்சனை, அவங்க எல்லாம் சாஃப்ட் ஃபேமிலி மேம். இல்ல தம்பி, அவங்க வந்து உங்களை பாத்துக்கிறது, சப்போர்ட் எதுவுமே கிடையாது. நானே இழுக்கல மேம். சரி, இவங்களுக்காக வேண்டி நம்ம வாழ்க்கை அழிச்சுட்டு உட்காந்து என்ன உன் பொண்ணுக்கு தான் நம்ம பாக்குறாரு. என்னம்மா இவங்களுக்காகன்னு நாங்க எங்க வாழ்க்கை ராஜா மாதிரி பார்ப்போம். நீ உங்களை மட்டும் ஏன் இருந்தா நான் என்ன நல்லா பார்ப்போம்? நம்ம இருந்திருப்பேன். அப்படி உங்களால பாத்துமே என்ன கொண்டிருக்கலாம்ல. அந்த இல்ல கல்யாணமே கல்வி இந்த பையனை புள்ளைய விட்டுருக்காம இருந்திருக்கலாம்ல. நான் எதுக்கு இவன் புள்ளை வாழ்க்கை என் புள்ள அவங்க வேலைக்கு எங்கன்னா போனுங்க. அவங்க வேலைக்கு நான் எல்லாம் போய் உங்களுக்கு அவங்க பேசலாமா? அவங்க பார்க்கணும். பேசவே இல்லை உங்ககிட்ட. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது. எதுக்கு எடுத்தாலும் பணத்தை பத்தி இத பத்தி மட்டும்தான். உங்களுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிங்கம்மா ப்ளீஸ். பொண்ணு வாழ்க்கைன்ற அந்த பயமே இல்ல. வாழ்ந்தா வாழ, செத்தா சாவுன்ற. இன்னொன்னு சொல்லவா, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. அதனால இப்படி ஒரு மருமக புள்ள கிடைச்சிருக்கு. கடவுள் எது தகுதி இல்லாம எல்லாம் கொடுக்க மாட்டாரு. தெரியும் மேடம், இந்த பையனை சோத்துக்கு வக்கு இல்லாத நான் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. விஜயா பேசுறீங்களாமா? ஆமாங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க மேடம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன், சொல்லதெல்லாம் உண்மையில இருந்து. அம்மா, உங்க பையன், உங்க மருமக, உங்க பேரப்பிள்ளை எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, பையன் சொன்னா, எல்லா விவரமும் சொன்னா. சரிங்கம்மா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, இப்போ உங்க மனநிலை, உங்களோட உங்க புருஷனோட என்ன மனநிலையில இருக்கீங்கம்மா? ஏத்துக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னாங்க மேடம், இப்படி கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அப்பவே நான் சொன்னேங்க மேடம். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்கம்மா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப நான் என்ன, உங்க மனநிலை இப்ப என்னது? உங்களுக்கு பேரப்புள்ள, அழகான பேரப்புள்ள இருக்கான். பேரப்புள்ள இருக்காங்க மேடம். இருக்கு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியல. இல்ல, உங்க மனநிலை உண்மையா சொல்லுங்க. உங்க புருஷனுக்கு பயப்பட்டு சொல்லாதீங்க. உங்க மனநிலை என்னது? எங்க மனநிலைக்கு அந்த பொண்ணு ஏத்துக்க முடியாதுங்க மேடம். ஏன்? அவன் என்ன தப்பு பண்ணான்? தப்பெல்லாம் நான் பொண்ணு, நானும் 2 பொண்ணு வச்சிருக்கேங்க மேடம். அந்த பொண்ணை பத்தி தப்பெல்லாம் எதுவும் சொல்லல. உங்க பையன், அம்மா, உங்க பையன் மேல நீங்க உயிரே வச்சிருக்கீங்க, கரெக்டா? உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அவங்க ரொம்ப நல்ல நண்பர்கள். இந்த உலகத்துக்கே உதாரணமா உங்க பையன் இருக்கான். ரொம்ப பெருமைப்படலாமா நீங்க? உங்க பையனுக்கு வந்து அவளோட குறைகள் எதுவுமே குறைகளா தெரியல. அவர் அதுக்காக அந்த பொண்ணுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கான், ஒரு பெரிய தர்மம் பண்ணியிருக்கான்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணோட உடல் உருவம் ஒரு மேட்ரே கிடையாது. அந்த பையனுக்கு அந்த பொண்ணோட மனசு, அவன் நட்பு மட்டும்தான் தெரியறது. அந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றிருக்கீங்க நீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமா. இருக்குது. அது ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல மேடம். ஓகேமா, எங்களை கஷ்டப்படுத்தி எங்களை அந்த பொண்ணுகிட்டயும் நான் பேசியிருக்கேன் மேடம், என்னன்னு உள்ளத சொல்லுப்பா அப்படின்னு. அந்த பொண்ணு இல்லவே இல்லை, நான் ஊர்ல அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப அலக்கழிச்சிட்டாங்க. நாங்க எவ்வளவு கேவலப்பட்டு பொண்ணு பார்க்க போய் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க மேடம். அதுக்கு பிறகு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இப்ப நம்ம தாய் பிள்ளைகிட்ட சொல்லி இன்னும் யாருக்கும் தெரியாதுங்க மேடம். தெரியாம அப்படியே நாங்களே அப்படியே மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம் தான். சரி, உங்களால அந்த பொண்ணை ஏத்துக்க முடியுமாமா? நாங்க ஏத்துக்கிற மாட்டாங்க மேடம். நான் ஏத்துக்கிடுங்க மேம், எங்க வீட்டுல யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க மேடம். அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. நீங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்க போய் பாத்துக்கலாம்ல. ஏதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்கான், கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல. உங்க பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்படுறாங்க மேடம். அது ஆரம்பத்துல மட்டும் சொல்லியிருந்தா இவ்வளவு கஷ்டம் தேவைப்பட்டிருக்காரு. அவங்களாம் பார்த்து நான் என் மருமான் நாங்களா வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கு கூட விட மாட்டாங்க மேடம், அப்படி வச்சிருக்காங்க. நிறைய தடவை வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வர்ற நேரம்னு பார்த்து நான் என் பொண்ணை இப்படி திட்டுவேன்னு திட்ட அவங்க அது என்னைக்காச்சும் காதில் விழுந்து இன்னும் சேர்த்து நான் நாடுறதுக்கா, அதனால தான் நான் வர வேணான்ட்டேன். சரிம்மா, நான் வந்து உங்க பையன்கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நீங்க ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுங்க.
நீங்க உங்க பையனை பார்த்து பெருமைப்படலாம். உலகமே உங்க பையனை பாராட்ட போறது. பாராட்டலாங்க மேடம், இல்லைன்னு சொல்லல. அவ கஷ்டப்படுற நேரம் அவங்கதான் நம்ம சரி வேணும் வேலைன்னு சொல்லி மகனை கட்டி கொடுத்தாங்க. பரவாயில்லம்மா, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும்மா, எல்லாமே சரியாயிடும். டோன்ட் வரி. அவங்களும் கடைசியில் என்ன சொன்னாங்க, சரியாம்மா. அந்த பொண்ணை நீ அப்படி பண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனது கூட பிரச்சனை இல்லை, போயிட்டாங்க, அது நிம்மதியாக இருந்திருக்கணும்ல. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரி, நான் தனியா வீடு பார்க்க. அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே? என்ன சரி, ஹாஃப் அ குவார்டர் ஆக்குறீங்களா? நேற்றுக்கு எவ்வளோ அடிச்சிங்க? ஒரு குவார்டர் தான். எவ்வளோ குவார்டர்? 95 ரூபா. எவ்வளோ காசு வச்சுருந்தேங்க கையில்? 100 ரூபாயில் 95 ரூபா கொடுத்துட்டீங்க. பேரப்பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வாங்கியிருக்கலாம்ல, 100 ரூபாய் பேரப்பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அதான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, செய்ய முடியல மேடம். ஆனால் இது மட்டும் சைடில் போகும். கொடுத்துருக்கீங்களாப்பா? நீங்கள் எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கோங்கள்ட்ட குடிக்காதீங்கப்பா, அந்த குழந்தைய பாருங்கப்பா, ஒரு அரை மணி நேரம் தூக்கி கையில் வைங்கப்பா, அம்மா தான் இப்படி பண்ணுறாங்க, எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பேன். நைட் பூரா அவன் நான் தானே பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைய குடிக்காம ஒரு நாள் 6 மணிக்கு வர்றப்பவே ரோட்ல விழுந்து எந்திரிச்சிட்டு வரீங்க. இன்னைக்கு ஆச்சு ஒரு நாள் இருந்திருக்கலாம். அவரெல்லாம் விடுங்க, அவர் கூட பரவாயில்ல, குடிச்சிட்டு வந்தாதான் பேசுவார், ஃபுல்லாக போதையாச்சுன்னா மட்டையாயிருவார், பிரச்சனையே இல்லை. தம்பி, நீங்கள் 2 பேரும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேரும் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கலை, ஒரு பொறுப்பான அப்பாவாக நீங்கள் இருக்கலை. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க என்ன பண்ணாலும் அவர் வந்து பின்னாடி சப்போர்ட்டாகவே இருக்கார். அது ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி அதோட பாசிட்டிவை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கலை. மனைவி எப்போ தப்பாக பேசுகிறாங்களோ அப்போ நீங்கள் அதை கண்டிக்கணும். அந்த பொண்ணை வந்து ரொம்ப போல்டான பொண்ணு, நீங்கள் 12 வயசுலேயே வந்து அவளை கொஞ்சம் கண்டிச்சிருக்கீங்க. அதனால அப்போவே அவளுக்கு உங்கள் மேலே கோவம் இருக்குது. உங்கள் மேலே இருக்கிறது கோவத்தை தான் அவன் நெருப்பு வச்சுக்கிட்டா. அந்த ஏஜில் அம்மாக்கும் பொண்ணுக்கும் எப்பவும் வர்றது பிரச்சனை தான் இது. ஏன்னா அம்மாவா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், பொண்ணு எங்கேயாவது போய் ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, அடக்க ஒதுக்கமா வளர்க்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் பசங்களுக்கு அது தெரியாது. என்ன எப்போ பாரு அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க, அண்ணனை மட்டும் திட்டுறதில்ல என்னை மட்டும் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஒரு சில பெண் குழந்தைகள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஒரு சில அவ கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு, அதனால கேள்வி கேட்குறான், கோவம் வருது உங்க மேல, அதுதான் நடந்திருக்கு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவ மனநிலை இன்னும் பாதிச்சிருக்கும், அவ்வளோ மன அழுத்தம் இருக்கும். இவங்களோட சைட்ல இருந்து என்ன தெரியுமா தம்பி, ஒரு தாயா அவங்க வந்து அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா வாயால கெடுத்துக்கிறாங்க. அவங்க அப்பா அவங்க கடமையை செய்யலை. நல்லா புரிஞ்சுக்கோமா, உங்க அண்ணன் அவரோட சுயநல விட்டுட்டு போயிட்டாரு, அவர் வைஃபோட போயிட்டாரு. உங்க அப்பா அவரோட கடமையை அவர் செய்யலை. ஆனா உங்க அம்மா கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க, வாயால கெடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு 55 வயசு. கடந்த 10 வருஷமா அவங்க ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டேஜை க்ராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது பிரச்சனை அது. 45 வயசுக்கு அப்புறம், 45 வயசில் பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆனால் அப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து புருஷனும் மனைவியும் கணவனும் மனைவியும் மட்டும் அதை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இவளுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும், பையன் விட்டுட்டு போயிட்டாரு, புருஷன் பொறுப்பு இல்லை. ஸோ அந்த மன அழுத்தம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அந்த 45லேருந்து 55 வரை கண்ட்ரோலே இருக்காதுப்பா. ஒரு சிலருக்கு வந்து அவங்க வாயால் கெட்ட வார்த்தைங்க பேசுகிறாங்க சொல்கிறீங்க, நான் சொல்கிறது புரியுறதாம்மா? வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்னதான் இப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ கெட்டவங்களாக இருக்காங்களேன்னு தோணும். ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதனால தான் பிரசவம் பார்த்துருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களால முடியலை, உடல் ரீதியாகவும் முடியலை, மன ரீதியாகவும் முடியலை. அதனால அவங்க உங்களை கரைச்சி கொட்டிகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒன்லி சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீங்கள் இண்டிபெண்ட்டாக போகணும். நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க, நீங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. அவங்க தனியாக இருக்கட்டும், உங்களால் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களோட இருக்காதீங்க. குழந்தைய பார்த்துக்கணும் இல்லை, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எப்பப்போ முடியுமோ அப்போ போய் ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்கள் தண்ணி அடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் விடுங்க, போய் குழந்தைய பார்த்துங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுங்க. அவளுக்கு எல்லாமே நான் தான் பார்த்தேன். ஒன்றும் பார்க்கறது நான் தான் எப்போ பார்த்தீங்க? ஹாஸ்பிட்டலில் வந்ததுல இருந்து எல்லாமே என்னைக்கோ முடிஞ்சு இன்னைக்கு போச்சு. வரைக்கும் நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து நான் நீங்க தான் பார்க்கிறேன். குடிக்காம குடிச்சிட்டு வீட்டுக்கு போக கூடாது. அந்த உங்க மருமகன் குடிப்பாரா?
அது எனக்கு தெரியாது. இந்த பழக்கம் இல்லை, குடிப்பரா அந்த எந்த பழக்கமும் இல்லை. இல்ல அப்புறம் நீங்க ஏன் விடுறது இல்ல? 40-45 வருஷமா பழகிருச்சு. பரவாயில்ல உங்க பொண்ணுக்காக உங்க பேர பிள்ளைக்காக தூக்கி போடுங்க அத அந்த பழக்கத்தை. பகல்ல எல்லாம் சாப்பிடுது மேடம், நைட் ஓன்லி. ஓ இது பகல்ல வேற சாப்பிடணுமா? வேலை முடிச்சுட்டு அடுப்புல இருந்து தண்ணி அடிச்சிட்டு போயிருவாரு மேடம் இவரு. அடுப்புல இருந்து வெந்துட்டு வர்றேன். அடுப்படியில வேகறதுவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டா வேகறாங்க. தண்ணி அடிக்கிறது காரணம் எல்லாம் சொல்லாதீங்க. உங்க வீட்டுல ஒரு விபத்து நடந்திருக்கு, உங்க பொண்ணோட மன அழுத்தத்தை புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் பொறுப்பா நடந்துங்க. உங்க வைஃபே எல்லா சுமையும் சுமந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த நிலைமை, கெட்ட பேரு. நீங்க புரிஞ்சுங்க, நீங்க உங்க கடமையை நல்லா செஞ்சிருக்கீங்க, ஆனா உங்க வாயால கெடுத்துக்கிட்டீங்க. பரவாயில்லம்மா, இட் இஸ் ஓகே. அவ திட்டினா கூட பரவாயில்ல, மறந்துடுவாங்க. எனக்கு புரியுதுமா, புரியுது. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, அவ உங்களை திட்டுறாளே, அவங்க உங்களை தப்பா பேசுறாங்களே மனசுல எடுத்துக்காதீங்க. அதை நினைச்சுக்க மாட்டோம், அடுத்த நிமிஷம் மறந்துட்டு பேசுவேன். அவ்வளவுதான். நீங்க எப்பப்ப முடியுமோ குழந்தைய போய் பாருங்க. நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் அவங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடாது. அவங்க இல்லப்பா, ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து அவங்க 2 பேரோட வாயிலேருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு கிளியரா தெரிஞ்சது. அந்த மாதிரி இல்ல, இப்போ நான் கிளியரா சொல்றேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, தம்பி நோ மோர் ஸ்டோரிஸ். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேண்டாம். பட் நான் பட்ட அசிங்கத்துக்கு எனக்கு இல்ல என்ன அசிங்கம்? என்ன மேம், பெத்த பொண்ணு முரளி, கேவலமான இன்னமா அதுக்குள்ள போக வேண்டாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சின்ன பையன், அவங்க பெத்த தாய். நான் ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கேக்கல, இவங்கள பேசினேன். சரிப்பா ஜெயில பிடிச்சு போடலாமா அம்மாவை? அத தப்புனாச்சும் உணரணும். அவங்களுக்கு தப்பு உங்களுக்கு தெரியுதா? நீங்க பேசுறது தப்புன்னு உங்களுக்கு புரியுதா? நான் தப்பா எதுவுமே பேசல. அதாவது சரி ஒரு நிமிஷம், நீ எல்லாம் ஆம்பளையாடா கேட்டீங்களா? ஆம்பளையாலாம் நான் கேட்டது கிடையாது. என்ன கேட்டீங்க? ஆம்பளையா நான் கேட்டது கிடையாது. என்ன கேட்டீங்க? ஒரு என்ன தெரியுமாங்க கேப்ப, என்ன தெரியுமா இருங்க, அது நான் ஒரு என்ன கேட்டாங்க இருங்க, எனக்கு அந்த நீ எல்லாம் ஆம்பளையாடா கேட்டாங்களா? இல்ல பெருசா கிழிச்சிட்டேலான்னு சொல்லி அவங்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லி அவங்க கேட்டாங்கல்ல. ஒரு ஆம்பளை இப்படி பேசலாமா? இல்ல எனக்கு புரியுது, விட்டுருங்க. இப்ப சரி, இவங்க இப்படி இருக்காங்க, நாங்க விட்டுருவோம். இருடேமா ப்ளீஸ், இன்னும் 1 வருஷம் அவங்கள ஃப்ரீயா விடுங்க, அவங்க சரியாயிடுவாங்க, அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துடுவாங்க. விட்டுருங்க ஃப்ரீயா கொஞ்சம். அவங்க கடமையெல்லாம் அங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் என் நிலைமை என்ன சொல்றேன்? நான் வரேன், உன் நிலைமைக்கு வரேன். தனியா இருங்கம்மா, எப்போ முடிஞ்சுதோ அப்போ போங்க. இது பாருங்க தம்பி, அவங்க தப்பா பேசினது தப்பு தான், ஆனா இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்கள திருத்த முடியாது. ஏன்னா அவங்க பேச்சு பழகிட்டாங்க, அப்படியே பேசி பழகிட்டாங்க. பெஸ்ட் என்னன்னா, அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்கள வெறுக்க மாட்டீங்க. என்ன இருந்தாலும் அவங்கள பெத்த தாய். புரிஞ்சுக்கிட்டு இருந்தனால தான் மேம் இந்த 2 வருஷமா நான் வாயை திறக்கவே இல்லை. முரளி, அமைதியா இருக்க வீட்டுக்கு வெளியே அதுதான் இனிமே நீங்க அவங்க கூட இருக்க கூடாது. அதுதான் நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க எங்க கூட தான் இருக்கணும், எங்க கூட தான் இருக்கணும்னு நாங்க இப்ப சொல்லல. இப்ப நான் முடியாம இருக்கேன், எனக்கு பாக்குற கடமை யாரோட? இல்ல இவங்க வேலைக்கு எல்லாம் விட்டுடுமா, விட்டுடுங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப எவ்வளவு மாசம் ஆச்சுமா? இப்ப 3 மாசம் முடிய போறதா? நீங்க குழந்தைய பெத்துக்கிறதா தான் இருக்கும். எதுக்காக நான் அதுக்கு கேட்க கூடாது, நான் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால கேட்கறேன். குழந்தைக்கு 11 மாசம் தான் ஆச்சு, சிசேரியன். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏன் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கல? அதுதான் இன்னைக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இவங்க வீட்டை விட்டு வேண்டாம், இவங்க வந்துட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஏன் கேர்ஃபுல்லா இருக்கல? அதுக்கு நான் சொல்றேன், ஏன் கேர்ஃபுல்லா இருக்கல? சரி, அது நடந்து போச்சு. So you have taken a decision to go to the doctor, இல்லையா? இப்போ என்னன்னா, உங்களால் அவங்க எப்பப்போ முடியுமோ அப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க 2 பேரும் இண்டிபெண்டா லைஃபை கொண்டு போறதுக்கு, யாரையும் சார்ந்து வாழாம, நீங்க 2 பேரும் உங்களையே நம்பி, நீங்க அவங்களையும் அவங்க உங்களையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும். நீங்க வாழ்றதுக்கான மணி ப்ராப்ளத்தை நான் இது வரைக்கும் பேசலாம், பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ நம்பி எவ்வளோ அழகான குடும்பம் இழந்துட்டேன். வந்த இடத்துலயாவது மரியாதையா தம்பி, அவங்கள மறந்துடுங்க தம்பி, அவங்கள மறந்துடுங்க. அப்ப அனாதையா வாழணும்னு எங்க தலையில இல்லப்பா, அனாதைன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க தனியா இருக்க போறீங்க, இண்டிபெண்டா இருக்க போறீங்க. ஏன்னா ஒன்னா ஒரு கூரைக்குள்ள எங்க அப்பா அம்மாவுக்கு கிடைக்கல மேம். என் குழந்தை அழகா சிரிச்சு விளையாடுறத பாக்குற சந்தோஷம்
இவங்களுக்கு கிடைச்சிருக்கல மேம். முரளி இப்ப அதுக்கப்புறமும் கிளாஸ் எடுத்து இவங்களை அசிங்கமா பேசி. இப்ப என்ன பண்ணலாம் சொல்றீங்க? கிளாஸ் எடுத்து இவங்களை திருத்தி விட்டா வெளிய போனா அவங்க திட்டாம அவங்களுக்கு இருப்பாங்களா? பொண்ணு வாழ்க்கைங்கிறதும் இல்ல, அவங்க பண்றது தப்பு யாருமே அப்படியெல்லாம் புரிய வைக்க கிடையாதுமா, மாட்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க நாக்குக்கு கண்ட்ரோல் இல்ல, அவ்வளவுதான். கண்ட்ரோல்ல எல்லாம் மீறி இருக்கு மேம். அதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க அங்க இருக்க கூடாது தம்பி. ஒரு கூரைக்குள்ள இருந்து கஷ்டப்படுறதுக்கு தனியா இருக்கிறது பெட்டர். நான் எந்த தப்புமே பண்ணாமையும் மறுபடியும் நீ தப்பு பண்ணலப்பா. எவ்வளவு சரி அசிங்கமா மேடம், பேச கேக்குறீங்க. தெரியல. வேண்டாம் இருக்கட்டும், அவங்க தனியாவே இருக்கட்டும். இப்ப எனக்கு தண்ணியில கை வச்சா கையில சீ கொறுத்துக்கும். இந்த கையில நான் தண்ணியில கை வச்சா இந்த ஓட்டையில இருந்து தண்ணி வரும், இந்த கையில சீ கொறுத்துக்கும். அசைக்க கூட முடியாது, படுத்தே தான் கிடப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பாக்குறான். எனக்கு வேற யாரு பாப்பாங்கன்னு அம்மா வந்து பாப்பாங்க. அதை பாக்குறப்ப நீங்க இந்த பிரச்சனையை பேச வேணான்றீங்க. ஐயோ பாவம் பாக்குறேன், சீடு பாக்குறேன், இது திமிரு எடுத்து போய் இப்படி பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு முடியல, அத புரிஞ்சுக்கோ. உனக்கு வந்து பிசிக்கலா சொல்ற, அவங்களுக்கு உடம்பு பூரா பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு. அப்ப என்னதாங்க மேடம் பண்ண? அதுதான் சொல்றேன். நான் என்ன இது பண்ணட்டும்? அதுதான் ஒரு என்னால சுத்தமா எனக்கு பைத்தியம்காரி மாதிரி சரி, முக்காவாசி நேரம் அதுக்கு இப்படிதான் கைட் சுத்துறேன். பண்றதுக்கு தானே நான் பேசிட்டு இருக்கேன்ல. நீ உனக்கு முதல்ல உங்க 2 பேருக்கு என்ன புரியணும்னா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கு. அதுக்காக அவங்க பேசுறது சரின்னு நான் சொல்லல, தப்பு தான். இதுல யாரு லூசர் தெரியுமா? அவங்க தான் லூசர். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை அவங்களுக்கு அனுபவிக்க முடியல, அவங்க கெட்ட பழக்கத்தினால. பரவாயில்ல தம்பி, நீங்க மெச்சுவர்டா இருக்கீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அவங்க மேல வெறுப்பு வச்சுக்காதீங்க. இந்த பாருமா, அம்மாவை வெறுக்காதே. நீ உனக்கு குழந்தை இருக்கு, நீ உன் குழந்தைய வெறுப்பியா? உங்க அம்மாக்கு மேல வெறுப்பெல்லாம் கிடையாது. என் குழந்தைய நான் இந்த நிலைமையிலயும் பாத்துக்கிறது. ஓம் பொண்ணு நீ பாரு. அவங்க ஏன் பார்க்காம இருந்தா? நீ ஏன் சொன்ன ஹாஸ்பிட்டல் அவ்வளவு தூரம் பார்த்தாங்கன்னு? பார்த்தாங்க மேடம். இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பார்த்தாங்க. இவங்க ரொம்ப பார்த்தாங்கல்ல, அவ்வளவுதான். திமிர் எடுத்து பண்ணிக்கிட்டேன். அது அவங்க பேச்சு அப்படி அம்மா, புரிஞ்சுக்கோமா. சரி, அவங்க பேச்சு நான் அனுசரிச்சு அக்கம் பக்கம் ஒருத்தர் இல்லாம உங்க பேச்சு கொடுப்பா. அவங்க எல்லாத்தையும் கொடுத்து இது மோசம், இவன் மோசம், இப்படி மோசம், எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க 4 பேர் முன்னாடி? நான் போய் சொல்ல முடியுமா இவங்க அம்மாவா இப்படிதான் நான் பொறுத்துட்டு போய்க்கிறேன்? ஒரு தெரு இல்லாம, ஒரு ஏரியா இல்லாம என் பொண்ணு மோசம். இப்ப கன்சீவா இருந்த விஷயத்த நான் சொல்லல. ஏன்னா எனக்கு ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகும். அம்மா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா, உங்க பசங்களோட மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்க வாய் சரியில்லைம்மா. சரியில்லைன்னு சொல்லாதீங்கம்மா. எனக்கு வந்து ஒத்துக்கவே அவளை எவ்வளவு மாட்டாங்க. திட்டினாலும் அவளை அவங்க அப்படிதான் பாத்துங்க. திரும்பவும் பேசுறாங்க. எனக்கே என்னை எவன் கேள்வி கேட்பான்னு கேக்குறாங்க. குடுத்து இவங்களால ஒத்துக்கவே மாட்டேம்மா, உங்களுக்கு வாயே சரியில்லை. எவன் என்ன கேட்பா? எவளுக்கு தைரியம் இருக்கு அந்த தைரியம்? எவன் என்ன கேட்பான்னு கேட்க. இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு, சோறு ஊட்டுறதுக்கு சண்டை போடுறாங்க. என்னால கால்ல நீட்டி கை நீட்டி ஊட்ட முடியாது. என்ன பார்த்து பேச குழந்தைக்கு அவளுக்காக வாங்கி கிடக்கு. குழந்தைக்கு விட முடியல. அந்த உங்க வாய் சரியில்லை. உங்க வாய் சரியில்லை. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அவளுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு, அது மேல உங்க வாயால வார்த்தை இருக்குல்ல, அவளை ஒவ்வொரு வாட்டி குத்துற மாதிரி. இவங்க பொய் சொல்றாங்க. என்னத்த பாத்தீங்க சொல்லுங்க? அப்படிதான் கேட்பேன். இதுக்கு இன்னொருத்த பொண்டாட்டி எதுக்கு கேக்குறீங்கன்னா அப்படிதான் நான் கேட்பேன். உன் புருஷன் என்ன என்கிட்ட வந்து கேக்குறான், எதுக்கு அந்த அது ஒரு நாள் கேட்டதுக்கு ஏகப்பட்ட சண்டை. ரோட்ல நின்னு நீ எல்லாம் அசிங்கமா பேசி எதுக்கு எதுவா இருந்தாலும் பெத்த பிள்ளைய எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அவ்வளவு அசிங்கமா பையன் வந்தாங்கன்னா சைலண்டா இருந்துறாங்க. என்கிட்ட ரொம்ப பேசுறாங்க. பையனா வந்து எங்களை கெட்ட வார்த்தையில வாய் ரொம்ப பேசுறாரு. ஜாஸ்தியம்மா. பசங்க கெட்ட வார்த்தையில பேசுறது. கெட்ட வார்த்தை மலர், நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறேன் மலரு. நீங்க பேசுற நீ பேச்சு ரொம்ப பேசுற மலரு. மேடம் நான் பேசுறேன். இங்க பாருங்க, 1000 வார்த்தை நீ என்ன கேட்க, நான் ஒரு வார்த்தை பேச எடுக்கலையா? இப்ப பேசுறியேம்மா. நீ ரொம்ப பேசுற மலரு. நான் பேசுவேன், நீ நான் பேசுனா வேலைக்கு போறதுக்கு மேடம் சொல்ல இந்த மாதிரி உங்க அம்மாவை போட்டு பேசிங்க முதல்ல. இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு போகும்போது நீ என்ன சொன்ன? வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு நீ வீட்டு வேலைக்கு போறிய, எங்க போறியோ தெரியல. எதுக்குமா சொன்ன? எதுக்குமா சொன்ன? ரொம்ப பேசுறீங்க. எதுக்குமா சொன்ன? நீ என்ன வார்த்தை கேட்ட? நீ என்ன வார்த்தை கேட்ட? கூட எனக்கு ஏடுது கிடையாதுங்க ஒரு அம்மா வார்த்தை. என்ன பேசுமா? நீ என்ன வார்த்தை என்ன கேட்ட? வாங்கணுமோ என் மாமியா என் நாத்தரா கூட இந்த ஒரு வார்த்தைக்கு எடுத்து கிடையாது. இவகிட்ட என்னென்ன வாங்கணும் எங்க அவ்வளவு போய் என்ன பண்ணிட்டு இப்படி பண்ணிச்சோ? நீ எது வார்த்தை நீ தானமா கேட்ட? கையெழுத்து கும்பிடுறேன். ஓ குடும்பத்தை நீங்க குடும்பம் என்னால முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்றேன். எங்களுக்கு வேண்டாம்.
நான் இவ்வளோ வரைக்கும் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு காது கேட்காது. நான் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் அடிச்சு போட்டாலும் கேட்க ஆள் கிடையாது. நான் வாழ்ந்துட்டு காது கேட்காத போது கூட நான் வாழ்ந்துட்டேன் இவர்கிட்ட. இப்போ உங்களால வாழ முடியல. எனக்கு தேவையில்லம்மா, அதுதான் பிரச்சனை. ஒரே ஒரு பிரச்சனை தான்மா உங்ககிட்ட. நீங்க உங்க கடமையை செய்றீங்க, மனசளவுல ரொம்ப நல்ல ஆளு, எல்லாம் ஓகே. ஆனா உங்க வாய் வந்து ரொம்ப மோசமா. அதுதான் அந்த பொண்ணுக்கு வேணும். ஒரு மாப்பிள்ளை குடும்பம் பேச முடியாது. உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைனால தான் இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை. இப்போ அதத்தான் இன்னொரு நிலைமையும் வரப்போகுது மேம். இதே மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா அவ்வளவு அசிங்கப்பட்டு எனக்கு இவ்வளவு வாழ அவசியமே இல்லை. ஒரு அடுத்ததான் நான் அவங்ககிட்ட அதத்தான் என்ன சொல்லுவேன். இப்படி பேசி நான் உன்னை ஏத்து பேசுறேங்கிற என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஆனப்போ இந்த வார்த்தையை கேட்டு பண்ணீங்க, என்ன அசிங்கமா பேசாதீங்க, திருப்பி கேட்பேன், அப்ப கேட்காதீங்கன்னு. ஒரு நிமிஷம். ஆமா, ஒரு நிமிஷம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா போய் அவங்க போய் சண்டை போட போறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி அம்மா பொண்ணு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அந்த பொண்ணோட வாழ மாட்டேன்னு சொல்லி தனியா போறங்க. ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க உங்க பொண்ணையும் பேரப்புள்ளைய கூட்டிட்டு போங்க. அவர் விட்டுட்டு போவாரு. அவர் போய் வாழ்க்கை பாருங்க. எதுக்கு பாத்து பேசுறாவோ? ஏன்னா நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதான் பண்ணுவாரு. எப்படி விட்டுட்டு போவாங்க? கலெக்டர் குடும்பத்தை இதே விட்டுட்டு வீட்டுல வந்து இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த பையன் விட்டுட்டு போனான்னா என்ன பண்ணுவீங்க? போனா போயிட்டு போறான். கடவுளா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உங்களால அந்த வாழ்க்கை கெட்டு போக வேண்டாமா? நான் அதனாலதான் நான் பாத்தேன் இந்த நிலைமை. இப்போ இததான் கேட்டேன், ஏமா இப்படி அந்த பையனை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ண? அதெல்லாம் போவான், அவன் போய் கிழிச்சிருவான், நல்லா விட்டுருமா அவனு. இத பாருங்க, நம்ம இத பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன முறைக்காதீங்க, பேசுறதா சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம். அவ போய் சொல்றாளா? உங்க புருஷன்ட்ட கேளுங்க. அவருக்கு தெரியும். அவர் காலைல போனாருன்னா சாயங்காலம் தாங்க வருவாரு. உங்க கூட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு? 30 வருஷம் வாழ்ந்து. அப்ப 30 வருஷத்துல அவங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பேசுவீங்கன்னு? இவருக்கு என்ன இவங்க திட்டினா கூட கம்முன்னு தாங்க இருப்பாரு. அவ திட்டுறா, உங்க பொண்ணு தானே, உங்க வாய் தானே அவளுக்கு வந்திருக்கும். எனக்கு நானே பேச தெரியாத பொம்பளைங்க. எங்கன்னா வெளியே போய் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்காரு, புள்ள கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. வந்த புள்ள உங்ககிட்ட பணம் கொடுங்க, நகை கொடுங்கன்னு என்னைக்காச்சும் வாய் திறந்து கேட்டுருக்கேன். பாஸ்டோட பேசுங்க மட்டும் தான் நான் சொல்றேன். என்ன பாருப்பா, அதையே பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இங்க பாருப்பா, என்ன பார்த்து பேசு. உன் பொண்டாட்டிய நானே பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்லியாச்சு. 2 பேரும் தான் மாத்தி மாத்தி பேசிக்குவீங்கன்னு. மறுபடியும் அவ பேசுறா, நான் பேசுறேன், அவ பேசுறா. இது என்ன இது? அர்த்தம் கட்டத்தனமா இருக்குது. இத பாருங்க, இது நமக்கு எல்லாமே ஒரு பாடம். ஏன்னா அம்மாக்கு புள்ள மேல அவ்வளோ பாசம் இருக்கு, அவளுக்கும் அவங்க அம்மா அப்பா மேல பாசம் இருக்கு. ஆனா 2 பேரும் வாயால கெடுத்துக்கிறாங்க. எனக்கு இது ஒரு பாடங்க. என்னன்னா நம்ம வந்து அவங்கள குறைய சொல்ல முடியாது. அவங்க கடமை, அவர் கடமையை தவறுறாரு. ஆனா அவங்க கடமையை கரெக்டா செய்யறாங்க. ஆனா வாயில வர்றது வார்த்தையினால பொண்ணுக்கு நிம்மதி இல்லை. அவ்வளோ அழகான அவ்வளோ நல்ல ஒரு பையன் அமைஞ்சிருக்காரு மருமகனா, அதையும் அனுபவிக்க முடியல. பேர பிள்ளையும் எடுத்து நிம்மதியா கொஞ்சம் முடியல. நல்லா நிம்மதியா ஒரு வாய் சோறு திங்க முடியல. மருமக கூட சேர்ந்து வாழ முடியல. பையன் வந்து மருமகளை கூட்டிட்டு வெளியே போயிட்டாரு 1 மாசத்துலயே. அவங்க ஏமாத்தி வந்துட்டு அவங்க போயிட்டாங்க தனியா. எல்லாமே உங்க வாய்மா, அவங்க பிள்ளைங்க அவங்கவுங்க தனித்தனியா வாய்மா. உங்க வாய் சரியில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். தப்பே கிடையாதுமா. 55 வயசுலயும் நம்ம பசங்களை பார்த்து கத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. உனக்கு நான் சொல்றேன், அம்மா கத்துறாங்க, அம்மா பண்றாங்க. அம்மாக்கு 55 வயசாச்சு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு 24 வயசாச்சா? நீ திருந்தலாம், நீ திருத்திக்கலாம். உங்க அம்மா தான் கெட்ட வார்த்தை திட்டுறாங்களா, நீ அடக்கிக்கலாம்ல உன் வாயை. நீ அடக்கிக்கிறது இல்ல மேடம். நான் எதனால வேணா இருக்கட்டும், எதுனால வேணா இருக்கட்டும், அம்மா வந்து அந்த வார்த்தையை சொல்லட்டும், பரவாயில்ல. அம்மா இங்க இருந்து தான் சொல்றாங்க, மனசால சொல்லலன்னு நினைச்சுக்கிட்டியானா பேசிக்கிட்டா நான் திருத்திக்கிறேன். பேசுறப்ப இவன் எனக்கு இதுக்கு வாழவே சொல்றல. அம்மாவோட இல்ல, அம்மாவோட கோவம் தான் உனக்கு இந்த ஆளா, நீ இதுக்கு ஆளான்னு சொல்றல. கிடையாது, அம்மா பேசினாங்க, அப்படியே இருந்தாங்க. நீ ஏன் அது பண்ணிக்கிட்ட? உன்னோட தப்பு. ஏன்னா அவங்க என்னத்துக்கு சொல்றாங்கன்னு நீ புரிஞ்சுக்கவே இல்லை. சொல்லறது வார்த்தையை தான் கேட்டேன்னு தவிர
அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னு அப்பவும் ஒரு பொண்ணுன்னு பக்கத்துல உட்கார வச்சு யாராச்சும் ஒருத்தர் குடும்பத்துல பேசாம அடுத்தவங்க பேச்ச கேட்டு வந்து அடிக்கிறது பேசுறது இப்படி மோசமா அம்மா பேசுறது நீ வந்து அவங்க தலைமுறை கிடையாதுமா. உனக்கு இருக்கிறது எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருந்தது இல்ல. அந்த விவரம் இல்லையே மேடம் அந்த வயசுல. நீ ரொம்ப புத்திசாலி போருமா. உங்க அம்மாக்கு அந்த புத்தி இல்ல. பொண்ணு கெட்டு போயிட்டு போறதே கவலைப்படல சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும், அம்மா தானே நம்ம அம்மா தானே, அது கத்தினா கத்திட்டு போறதுன்னு பேசாம இருந்திருந்தேன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ என்ன பண்ண, அவங்கள பழி வாங்கறதா நினைச்சிட்டு உன்னையே பழி வாங்கிட்ட. எல்லாரோட வாழ்க்கைக்கு பழி எல்லாம் வாங்கல. என்னம்மா வந்து அந்த நேரத்துல அந்த நிலைமையில இருந்தா தெரியும். அதேதாம்மா உங்க அம்மாவோட நிலைமையும். ஒரு நிமிஷம் நிம்மதியா விட்டா நான் சரி நான் சொல்றது கேட்கவா, நான் சொல்றது கேக்குறியா? உங்க அம்மா அப்படிதாம்மா, அதுதான் உங்க அம்மா. தட் இஸ் a package. என்ன மட்டும் பேசுங்க, அந்த பையனை பேசுறத நான் என்கிட்ட மறுபடியும் என்கிட்ட ஏதாச்சும் இதே மாதிரி இப்பவே நான் யோசிக்க தான் மேம் போறேன். நான் வாழ்றதா வேணாமா இப்பவே நான் யோசிக்க தான் போறேன். ஏன்னா எனக்கு இதுதான் காரணம் சொல்லிட்டு காய்த்து விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, பேசாதீங்க. நானும் அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் பேசாதீங்க. கண்டிஷன் எல்லாம் பேசல மேம். ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி தெரியுமா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அவளுக்கு தான் புரியல, நீங்க அவளை புரிய வைங்க. அம்மா எதையோ கத்திட்டு போறாங்க, எதையோ பேசிட்டு போறாங்க, விட்டுரு, அதை பெருசு பண்ணாதே. நீ வாயில இருந்து கட்ட வார்த்தை பேசாதேன்னு நீங்க சொல்லணும். உங்க மனைவி அடிப்பேன் மேம், பேசாத எதிர்த்து பேசணும் 1000 அடி அடிப்பேன் மேம். அவங்க பெத்த பொண்ணை திட்டுறாங்க, ஓகே மேம், நான் என் பொண்டாட்டி தானே போய் ஒரு வார்த்தை அமைதியாக தான் கேட்பேன். எதுக்கு இப்போ பெத்த பொண்ணையே இவ்வளோ அசிங்கமாக எதுக்கு கேட்குறீங்கன்னா நான் அப்படிதான்டா கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஹலோ, உங்க பொண்ணை தான் வாயில வந்தபடி பேசுறீங்க, அந்த பையனே மரியாதை இல்லாம பேசுறீங்க. அவர் அந்த தம்பியை பேசுறதுக்கு எனக்கு இல்லம்மா, எனக்கு அவங்க பேசுறதுக்கு எனக்கு ரைஸ் கிடையாதுமா. தெருவில் நின்று 1 மணி நேரம் எவ்வளவு அசிங்கமா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட போன் பண்ணி வர வச்சு அதை பிரச்சனை பெருசு பண்ணி கத்தி இது வீட்டையே அலங்கோலப்படுத்திடுவா. எல்லாமே முன்னாடியே தான் மேம் நடக்கும், எதையுமே ஃபோன் பண்ணி சொல்லணும். இனிமே அந்த பையனை ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம பேசக்கூடாது, புரியுதா? நான் பேச மாட்டேன், இனிமே பேசக்கூடாது. என்னையும் அந்த வார்த்தை கேட்க கூடாது. அந்த வார்த்தை கேட்கற அந்த வார்த்தை அவளை பேசாதீங்க, அவளை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வார்த்தைனாலதான் இப்படி அழுது. அம்மா உங்களுக்கு புரியுதா, அவ சென்டிமெண்ட் புரியுதா? நான் விட்டு கொடுத்து போறேன். நான் உடனே தான் கேக்குறேன், இந்த பையனை அசிங்கப்படுத்த வேற. சரி, மலர் மலர் உங்க அம்மா அப்படிதான். இப்ப என்ன பண்ணலாம்? நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன். அப்ப வாய் மூடிட்டு சும்மா இரு. அம்மா கத்தினா கத்திட்டு இருக்கட்டும்னு பேசாம இரு. நான் மரியாதை எதிர்பார்க்கிறேன் மேம். இப்ப நான் சொல்றேன், நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்காம விட்டாங்க? நீங்க பேசாதீங்க. என்ன என்ன பேசுறீங்க? இன்ன வரைக்கும் என்ன 5 மணிக்கு போயிடுவாரு, 10 மணிக்கு தான் வருவாரு, அவருக்கு எதுவும் தெரியாதுல்ல? அப்படியே இருக்கு சொல்லுங்க. அதுதானே மேம் சொன்னாரு. என்னைய வச்சுக்கிட்டே நீ ஐயோ 1000 எனக்கு கெட்ட வார்த்தை பிடிக்கலங்க, பேசக்கூடாதுங்க. சொல்லுங்க. இனிமே அதான் சொல்றேன்ல, அதான் சொல்றேன்ல. நான் வெளியே துரத்திடுறேன். நாங்க தனியா போய் அவங்கள நாங்க இருக்க முடியாதுங்க. ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாச்சு போதுமா? எதுக்கு நம்ம தனியா வந்துக்கலாம், அவங்க வாழ்க்கை அவங்க பார்க்கட்டும். நான் குழந்தைய பாத்துக்கிறேன். குழந்தைய என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் வளர்த்துக்கிறேன். குழந்தை வேணாம் நேரம் இருக்க பாத்துக்கிட்டோம். நீங்க கோவப்பட்டு பிரயோஜனமே இல்ல. கோவம் நான் பண்ணல மேம். எங்க உங்க வைஃப் மரியாதை இல்லாம பேசினது இல்ல? பேசி இருக்காங்க. அப்புறம் என்ன? அவரும் பேசி இருக்காரு. இவங்க பேசாம இருந்தா அவர் பேசாம இருப்பாரு. அதுதான் அதத்தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவர் மேல கோவப்படாதீங்க. கோவப்படலங்க. இந்த பாருமா, இனிமே அவங்க ஏதாவது தப்பி தவறி பேசினா பழக்க தோஷம்னு ஒண்ணு இருக்கு. என்ன நான் சொல்றேன் மலர், நான் சொல்றது கேளு. அவங்களுக்கு அது பழகி போச்சு. நமக்கெல்லாம் மூச்சு வாங்குற மாதிரி கெட்ட வார்த்தை பேசி அவங்களுக்கு பழகி போச்சு. அதனால அவங்க பேசினாலும் கண்டுக்காதீங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நம்ம திருத்திக்கணும். இவங்க இப்படி ஆனதுக்கு காரணம் அவங்க சூழலா இருக்கலாம், ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்ல, நம்ம மேல தப்பு இருக்கு, நம்ம திருந்தணும்னு புரிஞ்சுக்கணும்ல. இப்போ நீங்க புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்பவுமே நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு தெரியும் நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு பாடுபடுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு உங்க புள்ள மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்க கோவத்தை அடக்குங்கம்மா, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துப்பீங்களா? நான் சொன்ன செய்வீங்களா? எனக்காக செய்வீங்களா? ப்ளீஸ் செய்வீங்களா? உங்க பொண்ணு தானே, உங்க மருமக பிள்ளை தானே, ஒரு வார்த்தை அவளுக்கு அது ரொம்ப நிம்மதியை கொடுக்க. அம்மா தப்பா நினைச்சுக்காதேம்மா, நான் மனசுல எதை வச்சு சொல்லலை,
என்னம்மா ஒன்று அந்த மாதிரி தப்பான வார்த்தை பேச மாட்டேம்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் மருமக பிள்ளைட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ ஈகோ இருக்குது பார்ப்போம். மனசால ஃபீல் பண்ணி சொல்லணும். நான் சொன்னது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்க முடியறதா? அது அப்படியே புள்ள தானுங்க அது. அதுகிட்ட சொல்லுங்க. நீ என் புள்ள தானே, உன்னை எதுக்குமா நான் போய் பேச பாருமா? சொல்லு சொல்லு. ஆனா நீங்க சொல்றது வார்த்தையெல்லாம் எத்தனை வார்த்தை பேச அடுத்த செகண்டு மலர் தானே கூப்பிடுறேன். அது உண்மையா இல்லையா? சொல்லுமா, அதை சொல்லுமா. அதை நீ அடித்தாலும் சரி, நீ என்ன பேசி பேசுறாலும் சரி, அடுத்த செகண்ட் உன்னை கூப்பிடுற மலர். கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் நான். ஆமா சரிப்பா, அந்த ஆள் குடிச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் தெரியுமா? ஆமா ஆமா. நரம்பெல்லாம் வலிக்குது எனக்கு. எனக்கு யாரு? சரி ஆமா, பிள்ளைங்களுக்கு தான் எனக்கு. ஹலோ, எனக்கு நீங்க தான், வேற யாரும் கிடையாது. அவங்க இருக்கணும்னா நீங்க அவங்களை கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது. பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கணும்னா, உங்க பக்கத்துல இருக்கணும்னா அவங்கள நீங்க கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது. நான் திட்ட மாட்டேம்மா. கெட்ட வார்த்தை பேசாம இருப்பீங்களா? பேசலாம். சரி, அதே எனக்கு ஒரு நேரம் பேசினா மூச்சு நீ வாங்க. சொல்லிடு உங்க அம்மாட்ட, என்ன பேச மாட்டேன்னு சொல்லி. இங்க பாருங்கம்மா, நான் எந்த வார்த்தையும் உங்களை இது வரைக்கும் அனாவசியமா நான் பேசினதில்லை. நான் இனி பேசவும் மாட்டேன். ஆனால் தயவு செஞ்சு வாழணும், ஓம் பொண்ணு வாழணும். எனக்கு யாருமே இந்த வாழ்க்கையை கொடுக்கல. நல்லா அவன் எப்படி பார்த்துக்கிறான்னு உனக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. வாழ்றதுக்கு என்ன வழியோ புள்ளைய வாழ வைங்கம்மா. நல்லபடியா வாழுமா. நான் ஆசைப்படுறேன். நிறைய இருக்குமா. சொல்லு. நான் ரொம்ப பைத்தியம். ரெண்டு பிள்ளைகளை சந்தோஷமா இருக்கணும். நான் கண்கள் வர பார்த்து நான் சாவணும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய வாழ்ந்தேன். ஒவ்வொரு பக்கமா அசிங்கப்படுத்திட்டேம்மா. வேண்டாம்மா, இங்க பாருமா, எனக்கு நீதாம்மா பார்க்கணும், நீதான் பண்ணணும். இல்லைன்னா சொல்லிரு. நான் எப்படி அந்த பையனை அடிச்சு விட்டு தனியா நீ வேலைக்குதாம்மா சண்டை இருக்கிற, வேலைக்குதாம்மா சண்டை இருக்கிற. சரிம்மா, ஓ பிள்ளைக்கு. அம்மா ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களால என்ன பார்க்க முடியாது. வேலை என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வயசாச்சு. நீங்களா எடுத்த முடிவு இது. அவங்க பண்ணிதான் ஆகடான்னு அவங்களை கட்டாயப்படுத்தலாம் நீங்க முடியாது. புரியுறதா? இது உங்க வாழ்க்கை. இவ்வளோ அழகா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. அந்த பொறுப்பை நீங்க எடுத்துங்க. வேற யாரும் பண்ணுவாங்கன்னு அவங்க மேல திணிக்க கூடாது. அவங்களுக்கு 55 வயசாச்சு. இந்த வயசுல உடல் ரீதியா வேலையெல்லாம் செய்ய முடியாது. ரொம்ப அவங்க உங்க கூட இருந்தா சரிப்பட்டு வராது தம்பி. அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணட்டும். நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களால எப்போ முடிஞ்சதோ அப்ப ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? சரியாம்மா? பையனை நீங்க பாத்துக்கிறீங்களா? நீங்க பக்கத்துலயே வீடு பாக்குறீங்களா? பாத்துக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம்லாம் அவங்க பாத்துப்பாங்க குழந்தைய. கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணறதுக்கு டெஃபினட்டா உதவி வரும். சரியா? வேற எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. நீங்க 2 பேரும் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வாழ போறீங்க அதை மட்டும் முடிவு பண்ணீங்க. அவள் தப்பாக பேசினா அவளை கண்டிக்கணும். அது உங்கள் கடமை. அதை நான் கரெக்டாக பண்ணிடுங்க. சரியா? இல்லைன்னா பையனும் அதை தான் கற்றுப்பான். இவ கெட்ட வார்த்தை பேசினான்னா அதை பார்த்து இவங்களை பார்த்து எப்படி அவள் கற்றுக்கிட்டா, அது மாதிரி அவளை பார்த்து பையன் கற்றுப்பான். தயவு செஞ்சு தனியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. கிளம்புறீங்களா? இது பாரு மலர், கடவுள் எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? உன் கணவரை பாரு, உன் குழந்தைய பாரு. இது பாரு, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உனக்கு என்ன பண்ண போகிறோம்னா, உனக்கு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். சரியா? நம்ம மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறோம். என்ஜிஓஸ் கான்டாக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரியா? கிளம்புங்க. சந்தோஷமாக இருக்கணும். சரியா? கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கிறதுவங்கள டாக்டர்ஸ் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு உங்களோட ஆலோசனை சொல்லுங்கள். பண உதவியும் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த பொண்ணுக்கான அந்த ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும், அதுக்கும் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ எப்பவும் போல் நீங்கள் முன் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தை நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.